இதே நான் 87 வந்து 8,000 ரூபா 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுவோம்னு நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. கரெக்டா? இன்னைக்கு நம்ம அது பெருசா தெரியுது. இன்னும் 30 ஆண்டு காலம் கழித்து நீங்க வந்து 1 லட்சம் ரூபா 1,50,000 ரூபா இஎம்ஐ கட்ட வேண்டிய இன்னைக்கே கட்டுறாங்க. நிறைய இளைஞர்கள் ஐடியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வீடு வாங்கும்பொழுது 70,000 80,000 இஎம்ஐ கட்டுறவங்களாம் இருக்காங்க. வீட்டுக்கு மாசம் 1,50,000 கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க. அதில் ஒரு 20-30 லட்சம் அவங்க போடுறாங்க. பாக்கி 1,4 கோடி வாங்கும்பொழுது அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இஎம்ஐ வருது. இன்னைக்கே கட்டுறாங்க. ஸோ இன்னொரு 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் கழித்து இதே மாதிரி பார்க்கும்பொழுது இஎம்ஐ 5 லட்சம் கட்ட வேண்டி கூட வரலாம். இன்னொரு கேள்வி வருது, அப்போ வீடு நல்ல முதலீடுன்னு சொல்ல வரீங்களான்னு வருது. நிச்சயமா அது வந்து நீண்ட கால அடிப்படையில் இந்தியா மாதிரி நாடுகளில் ஒரு நல்ல முதலீடுங்கிறத மறுப்பதற்கு இல்லை. ஏன்னால் இந்தியாவில் ஜனத்தொகை மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. ஆனால் அதை வந்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சா போக சொல்றேன். நான் யாரும் உறுதியா சொல்ல முடியாது. 20 ஆண்டு காலம் கழித்து கட்டாயம் வீட்டு விலை ஏறும்னு சொல்ல முடியுமா? ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரியல் எஸ்டேட் விலை பெரிய அளவில் அதிகரிக்காதுன்னு நான் சொன்ன பொழுது யாரும் நம்பல. ஆனால் இந்த 10 ஆண்டு காலம் 12 ஆண்டுகளும் எடுத்து பாருங்க, ரியல் எஸ்டேட் விலை அது கூட அதிகரிக்கவே இல்லை. இன்னும் பணவீக்கத்திற்கு நீங்க சரி பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் உண்மையான ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம். பணவீக்கத்திற்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பு குறைந்திருப்பதாக கூட சில இடத்துல சொல்லலாம். உதாரணமாக ஓஎம்ஆர்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 4,000 ரூபாய் 4,500 ரூபாய்க்கு போட்டாங்க. இன்னைக்கு அதே ஏரியாவில் 5,000 ரூபாய் 5,500 ரூபாய் கிடைக்குது. இந்த 10-12 ஆண்டுகளை பணவீக்கத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து அது வந்து அதிகரிச்சிருக்கு. உண்மையிலே சொல்ல போனால் அதிகரிக்கவில்லை, குறைந்திருக்குதுன்னு. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வீட்டுக்கு போகணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெரிய லாபம் கிடையாது ஒரு காலகட்டத்தில், இந்த 10 ஆண்டுகளில். ஆனால் 92, 87, 90 2008 வரை அது லாபகரமாக அமைந்தது. அதே 2008 2023 வரை லாபகரமாக அமையவில்லை. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு முதலீடுக்கும் ஒரு சுழற்சி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு முதலீடு நல்லா இருக்கும், இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு முதலீடு நல்லா இருக்கும், இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு முதலீடு நல்லா இருக்கும். ஒரே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 2003 2008 வரைக்கும் எல்லா முதலீடுகளும் லாபம் கொடுத்தது. ரியல் எஸ்டேட் லாபம் கொடுத்தது, தங்கம் லாபம் கொடுத்தது, கச்சா எண்ணெயில் வர்த்தகம் செய்தவர்களுக்கு லாபம் கொடுத்தது, பங்குச்சந்தை லாபம் கொடுத்தது. ஆனால் அதற்கு முன்பும் பாருங்க, பின்னாலும் பாருங்க, தங்கம் அதிகரிக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் இறங்கி இருக்கும், அல்லது ரியல் எஸ்டேட் அதிகரிக்கும் பொழுது பங்குச்சந்தை இறங்கி இருக்கும். அப்படி மாறி மாறி வரும். அப்ப நீங்க வந்து ஒரே இதுல போடுறதை விட ஒரு பிரித்து 3 முதலீடு, இப்ப 2வது வீட்டுக்கு பதில் கொஞ்சம் தங்கமும் கொஞ்சம் பங்குச்சந்தை முதலீடோ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடோ போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, பங்குச்சந்தை அதிகரிக்கும் பொழுது அந்த லாபத்தை வெளியே எடுத்து நீங்கள் தங்கத்தை வாங்கி வைக்கலாம். தங்கம் அதிகரிக்கும் பொழுது அதை விற்று அந்த லாபத்தை எடுத்து பங்குகளை வாங்கி வைக்கலாம், விலை இறங்கி இருந்தால். ஸோ எது இறங்குதோ அதை வாங்கி ஏறுறதை விற்று அந்த பணத்தை பயன்படுத்தி வாங்குவதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த ஒரு நல்ல ரிட்டர்னை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் 12-15% ஆதாயம் கொடுக்கும், அடுத்து பார்த்தோம்னா வந்து 10% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கோம், இல்லைன்னா வந்து 8% கொடுத்துருக்கோம். ஒரே அசட் கிளாஸில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக தங்கத்தை எடுத்துங்க. 2003 2012 வரைக்கும் 10 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நல்ல ஆதாயத்தை கொடுத்தது. 2012 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட 20% வீழ்ச்சியை சந்தித்தது. இது சொன்னால் நம்ப மாட்டாங்க. புள்ளி விவரம் ஆன்லைனில் இருக்குது, யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். 2011-12 தங்கம் என்ன இருந்தது, 2015-16 என்ன இருந்ததுன்னு. அதே 2014 2020 இருமடங்கு அணிச்சு தங்கத்தினுடைய விலை. கிட்டத்தட்ட 2,500க்கு முத சாவரின் கோல்ட் பாண்ட் மத்திய அரசாங்கம் வெளியிட்டது 2015-16. அப்போ வந்து 2,500 ஒட்டி வெளியிட்டார்கள். ஆனால் 5,000 ரூபாய்க்கு போணுச்சு 2020. 2020 2021-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,500க்கு வந்துருச்சு. 10% வீழ்ச்சி. தங்கத்துடைய விலை இறங்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம மறுக்கிறோம். நம்ம எதை நம்புகிறோம்னா, நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நம்புகிறோம். அதுதான் உண்மை. ஆனால் ஒரு நல்ல முதலீட்டாளர் எதை விரும்புகிறோமோ அதை நம்புறதை விட நமக்கு எது நல்லதோ அதை நம்பணும். ஒரு முதலீட்டிற்கும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அதை முதலீடு செய்யணும். இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இப்படிலாம் ஆராய்ந்து முதலீடு செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியாதே சார் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பிரித்து முதலீடு செய்யுங்கள். கொஞ்சம் தங்கத்தில், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில், கொஞ்சம் ரியல் எஸ்டேட் சார்ந்த முதலீடுகளில் போட்டிங்கன்னா ஏதோ ஒன்று ஏறுறதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய மனம் என்ன மறுக்கும்னா, ஒன்று நல்லா இருக்கும் பொழுது அதிலிருந்து பணத்தை எடுக்க மாட்டோம், அதை வச்சுக்கிட்டே இருப்போம். எது மோசமாக இருக்கோ அதை தான் விற்று பணத்தை வெளியே எடுப்போம். இது ரொம்ப இறங்கிட்டே இருக்குது, பயந்து வெளியே எடுத்துருவோம். ஒரு நல்ல முதலீட்டாளர் இதுக்கு நேர் மாறா செய்வார். எது விலை அதிகரித்திருக்கிறதோ அதை விற்று பணத்தை எடுத்து, எது குறைந்திருக்கிறதோ அதை வாங்குவார்.